கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அவர் நாமம் அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிறப்பு எனப்படும். ஏன் இவர் இந்த உலகத்துக்கு மானிட ரூபம் எடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனிதனாக வர வேண்டும். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது. அவர் இந்த பூமிக்கு வர வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஏனென்றால் பாவ சந்ததியை மீட்டெடுக்க வேண்டும். பலவிதமான காரியங்களினாலே உலகம் எப்படி கேடாகி கொண்டு போகிறது. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். யோவான் 1:29 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து 400 வருஷமாக இருண்ட உலகத்திலே மல்கியா தீர்க்க பிற்பாடு ஒரு தீர்க்கதரிசி இல்லை. 400 வருஷங்களுக்கு பிற்பாடு முதலாக கர்த்தருக்கு வழி ஆயத்த பண்ணப்படுகிற அந்த வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாகிய யோவான் ஸ்நானன் தோன்றினார். வந்து எல்லாரையும் வந்து அழைத்தார். மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு வழி ஆயத்த பண்ணுங்கள், வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு முன்னாக வந்து அவன் வழிநடத்தினார். அவருக்கு பின்பாக 6 மாதத்துக்கு பிறகு பிறந்தவர் இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து என்ன செய்தார்? அவரும் வந்தார், ஞானஸ்தானம் பெற்றார், எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்று போதித்தார். பரலோக ராஜ்யத்தை குறித்து போதித்தார். 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்தார். 30 ஆண்டுகளாக அவர் தன்னுடைய தாய் தகப்பன் சகோதரோடு இருந்தார். கன்னிகை கர்ப்பவதியாக குமாரனை பெற்றார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிறோம். யோசேப்பு என்றவனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானால் அந்த மரியாள். அப்போ தேவன் இந்த உலகத்துக்கு மானிட ரூபம் எடுத்து வந்தார், பிறந்தார், வழி நடத்தினார். 30 ஆண்டுகளாக தன்னுடைய தாய் தகப்பனோடு இருந்தார். அந்த தாய் மரியாளுக்குத்தான் எல்லாம் இருதயத்திலே தெரிந்தது, இந்த பிள்ளை தேவனுடைய பிள்ளை என்று. என்றால் அவருடைய இருதயத்திலே தேவதூதன் சொன்னான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, நீ ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று. அவள் புருஷனை அறியேன் என்றான். அவன் சொன்னான், தேவனாலே கூடாத ஒன்றுமே இல்லை. அந்த கற்பத்தில் ஒரு குழந்தை உதித்தது. அந்த குழந்தை தான் கிறிஸ்து. அந்த தேவாதி உன்னதமானவருடைய பலம் உன்மீது நிழலிடும். உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். அந்த தேவகுமாரன் பிறந்தார். அந்த தேவகுமாரன் பிறந்து இன்று 2000 ஆண்டுகள் வந்து போய்விட்டார். அவர் சொன்ன காரியங்களிலே, அவர் போதித்த போதனைகள், அவருடைய வழிநடத்தல்கள், அந்த காலத்திலே அவர்கள் சொன்ன காரியம், எழுதித்த காரியம், மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்திருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய காரியத்தை தன் இருதயத்திலே வைத்திருந்தார். எல்லாவற்றையும் தன் இருதயத்திலே வைத்துக்கொண்டு சொல்ல முடியாத ஒரு காரியம் அவருடைய இருதயத்திலே. அதுக்கு பிற்பாடு அவர் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டு இப்படியான எல்லாம் செய்கிற பொழுதும் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருந்தார். இந்த பிள்ளை யார்? இந்த பிள்ளை என்ன? ஏன்னா முதலாவது அற்புதம் நடந்த வேளையிலே கானான் ஒரு கல்யாணத்திலே மாதா மரியாவும் சீடர்களும் இயேசுவும் அங்கே இருக்கிறார்கள். முதலாவது அற்புதம் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே திராட்சை ரசம் குறைந்து விட்டது. என்ன நடந்தது? அப்போ தாயார் என்ன சொல்லுகிறார்? மகனே, திராட்சை ரசம் குறைபட்டிருக்கிறது. அவர் சொன்னார், ஸ்திரியே, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்றார். இருந்தும் என்ன சொன்னார்? ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். நிரப்ப சொன்ன உடனே அதை கொண்டு போய் கொடுங்கள் என்றார். அது திராட்சை ரசமாக மாறிவிட்டது. ஆனால் இதில் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்றால், இந்த மரியாவுக்கு தான் தெரியும் இந்த பிள்ளையாலே முடியும். இந்த 30 ஆண்டுகளாக தன்னோடு தான் வளர்த்த பிள்ளை அதுவரையும் இந்த அற்புதங்களை செய்யவில்லை என்று வேதம் சொன்னாலும், ஆனால் அந்த மாதாவுக்கு தெரியும் இவராலே முடியும் என்ற ஒரு உண்மையான ஒரு விசுவாசத்தோடு அவர் இருந்தார். இது பிள்ளை, இது தேவனாலே பிறந்த பிள்ளை என்றதை அவர் விசுவாசித்தார். என் ஆண்டவர் என்னிடத்தில் வந்தது எவ்வளவு அற்புதம், பாக்கியவதி நான் என்று அவர் பாடுகிறது நாங்கள் வாசிக்கிறோம். ஆம், இன்றைக்கு நாமும் மரியாள் என்ற பிள்ளைகளாக இருந்தால் அவர் என்னிடத்தில் வந்து எவ்வளவு பாக்கியம் என்று நாங்கள் சொல்லுவோம். அவருடைய சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்திருக்கிறோம். அப்படியாக இருக்க வேண்டும் சகோதரிகளே. அந்த இருதயத்தை, சங்கதிகளை இருதயத்திலே, இருதயமாகிய பலகையிலே எழுதி பூசிக்க வேண்டும். இந்த உலகத்திலே வந்து தேவன் 3.5 ஆண்டுகள் ஊழியத்திலே இந்த சீடர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்தார். இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று போதித்தார். போதித்து விட்டு தன்னை சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து மரித்து உயிர்த்து 40 நாள் காணப்பட்டார். 40ஆவது நாள் இவர்களை அழைத்து கொண்டே சீடர்களை
பெத்தானியா வரைக்கும் போய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதே நேரத்தில் அங்கே தேவதூதன் என்ன சொன்னார்? நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இயேசுவானவர் மீண்டும் மறுபடியும் இந்த வருவார் என்றார். இயேசு சொல்லி சென்றார், நீங்கள் உன்னதத்தினால் வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் தரித்திருங்கள் என்று சொன்னார். எருசலேமிலே இருக்க வேண்டும் என்ற உன்னதத்தினால் வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக காத்திருந்தார்கள். யார் காத்திருந்தார்கள்? 120 பேர் காத்திருந்ததாக வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1 அப்போஸ்தலர் நடவடிக்கை 1 அதிகாரத்தில் இந்த 120 பேரில் இயேசுவினுடைய தாயாரும் இயேசுவினுடைய சகோதரர்களும் மற்ற விசுவாசிகள் எல்லோரும் காத்திருக்கிறார். என்னத்துக்காக? தன்னுடைய கர்ப்பத்திலே பெற்றுக்கொண்ட அந்த மரியாள் இப்பொழுது அந்த இயேசு கிறிஸ்துவை தன் இருதயத்திலே பெற்றுக்கொள்ள காத்திருந்தார். பாருங்கள், அவ்வளோ அற்புதமான. தன்னுடைய கர்ப்பத்திலே வந்து உயிர்த்த அந்த தேவன் மரித்து உயிர்த்து இன்றைக்கு அவர் சொன்னார், நான் சிலுவை மரணத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு கொடுக்கிறது என்னுடைய பரிசுத்த ஆவி, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் என்றார். அதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள காத்திருந்தார்கள். எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற பொழுது அந்த பரிசுத்த ஆவி என்னை பிரிந்த நாவுகள் போல, அக்னி மயமாக பிரிந்த நாவுகள் போல வந்து ஒவ்வொருவரும் எந்த அக்னி ஸ்தம்பத்திலும் மிருகஸ்தம்பத்திலும் இருந்த தேவன் மீண்டுமா இந்த அக்னியிலே வந்து ஒவ்வொருவருக்குள்ளே இறங்கினார். அதான் அவர் சொன்னார், யோவான் சாணம் சொன்னார், நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுப்பேன், அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் தருவார். இந்த பரிசுத்த ஆவியினுடைய அக்னி இறங்கினது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வீதத்தில் இயேசுவியருடைய பிரசங்கத்திலே சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அழிந்திருக்க பரலோகத்திலே இருக்கிற பிதா பரிசுத்த ஆவியை கொடுக்க அதிக நிச்சயம். ஏனென்றால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலுமே அந்த தேவாதி தேவனுடைய சித்தம் முறியடிக்கப்பட்டு விட்டது. தேவன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், தன்னுடைய ஜீவனை ஈந்தார், தன்னுடைய ஆவியை தந்தார். இப்போ நாம் அவரோடு பேச வேண்டும், அவர் நமக்குள்ளே வாழ வேண்டும், அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தார். ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த இரத்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நாங்கள் எடுத்து வாசித்து பார்த்தால் அதிசயமாக சொல்லுகிறார், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தார். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்திருக்கிறார். அந்த தேவாதி தேவன் தன்னுடைய ஆவியை வைத்து தன்னுடைய ஜீவனை இந்த பூமியிலே கொண்டு வந்து இன்றைக்கு தன்னுடைய ஜீவன் நமக்கு ஆவியாக தந்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 28 ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய சுய ரத்தம். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஏன்னா மாம்சத்தின் உயிர் எங்கே இருக்கிற? ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ ரத்தத்தில் இருந்தது என்ன? தேவன் தான். அந்த தேவன் மரித்தார், அந்த தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் எல்லாருக்கும் சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் எங்கள் எல்லாருக்குள்ளேயும் வருகிறது. அதுதான் இந்த ரத்தம். நாங்கள் ஏற்றுக்கொள்கிற பொழுது என்ன நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்றால் அந்த ஜீவன் என்றே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாம்சத்தின் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது. அந்த தேவனுடைய உயிர் அங்கே இருக்கிறது ரத்தத்திலே. அந்த ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டது. என்னுடைய பாவங்கள், என்னுடைய ஜென்ம பாவம் நீங்க வேண்டும். அந்த மூல பாவம் என்ன விட்டு நீங்க வேணும்னா அந்த ஜீவன் தான். அதான் அவர் அங்கே எழுதுகிறது. நாங்கள் ரொம்ப வாசித்து பார்க்கலாம். அந்த ஜீவன், அந்த ரத்தம் வந்து ஜீவன். அதை நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிற பொழுது, அந்த இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிற பொழுது நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு தகுதி உடையவர்கள். அதற்காகத்தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அவர் என்ன செய்தார்? வந்து தன்னுடைய ஆவியை தந்தார். அந்த ஆவி கூடாக அவர் உங்களோடு பேசுவார். அப்போது 2 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். ஏன்? ஒரு பாஷை இருந்தது. ஆதியாகமத்திலே 11 அதிகாரம் வரையிலும் ஒரே ஒரு பாஷை தான் இருந்தது. அந்த பாஷையை பிறகு சிதறடித்து விட்டார். ஒருவன் பேசுகிற ஒருவனுக்கு புரியாமலே போய்விட்டார்கள். மீண்டுமாய் தேவன் என்ன செய்தார்? ஒரு பாஷையை கொண்டு வார். நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 16 வாசித்து பாருங்கள். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவார். விசுவாசியாதவனோ
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஏன்? நீ விசுவாசிக்க வேண்டும். நான் என்னுடைய உயிரைத்தான் தந்திருக்கிறேன், ஜீவனைத்தான் தந்திருக்கிறேன், அதை நீ ஏற்றுக்கொள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம், நீ என்னுடைய இரத்தத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் தான் ஞானஸ்நானம். விசுவாசம் உள்ளவனாகி அடக்க ஆராதனை செய். நீ அடக்க ஆராதனை செய்கிற பொழுது நான் உனக்குள்ளே வருகிறேன், என்னுடைய ஜீவன் உனக்குள்ளே வருகிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவினா முதலாவது பிசாசுகளை திரத்துவீர்கள். என்ற உலகத்திலே பிசாசினுடைய ஆதிக்கம், இந்த வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத சேனைகளோடு போராட்டம் உண்டு என்று பவுல் எழுதுகிறார் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில். வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத சேனைகள் தான் இன்றைக்கு மக்களை ஆட்டி படைக்கிறது. அதற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்க ஆராதனைக்கு பிறகு நாம் விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றால் நமக்கு தருகிறது பிசாசுகளை திரத்த அதிகாரம். பிசாசுகளை திரத்துவீர்கள், நவமான பாசைகளை பேசுவீர்கள். பார்த்தீர்களா? எந்த ஒரு பாசை பேசிக்கொண்டு வந்தார்களோ, ஆதாம் ஏவாள் எல்லோரும் பேசின பாசை ஒரே பாசை தான். அது தேவ பாசை, தேவன் கொடுத்த அந்நிய பாசை. அந்த பாசை இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் வரையிலும் பேசப்பட்டது. ஒரே பாசையும் பேச்சும் இருந்தது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறார். ஏன் இவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய பாசையை பேசிக்கொண்டு உலகத்திலே உள்ள காரியங்களை செய்து கொண்டு தங்களை மகிமைப்படுத்த ஒரு பெரிய பாபேல் கோபுரத்தை காட்டினார்கள். அதுதான் தேவனுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கும் இதே மாதிரியான காரியங்களினாலே கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஏதோ ஸ்தாபனங்களை கட்டி கொண்டு போகிறார்கள். தேவன் வந்து என்ன செய்கிறார்? ஸ்தாபனங்கள் எல்லாம் அக்கினி கடலிலே தள்ளப்படும். வெளிப்படுத்தல வாசித்து பாருங்கள். ஸ்தாபனங்களை கட்டுறவர்கள் கவனமாக இருக்கும். தேவ சித்தத்தை நாம் கண்டுகொள்ள போகிறோம். தேவன் சொன்னார், நவமான பாசைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள். சர்ப்பக்கட்டுகள் அந்த காலத்தில் தொடக்கமே எல்லாம் வந்து என்ன செய்கிறது? மந்திரிகம் எல்லாம் எந்த சுமேரியா எந்த சினியா தேசத்தில் இருந்த அதே வழக்கங்கள் எல்லாம் வந்து கட்டுகிறது. இந்த மாந்திரித்து கட்டுகிற காரியங்கள் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். சர்ப்பங்கள், சர்ப்ப கட்டுக்களை அறுப்பீர்கள். பயப்பட தேவையில்லை. நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றால் அறுத்தறி எல்லாம் போய்விட்டது, நீ போய் சோமாயிரு, உனக்கு ஒன்றும் வராது. சர்ப்பங்களை எடுப்பீர்கள். இதுதான் சர்ப்பம். சாவுக்கு ஏதுவானது என்று சொன்னால், ஒருவர் சபித்தால் இன்னைக்கு சொல்லுவார்கள், அவரை வாயினாலே திட்டி விட்டால் கொட்டி விட்டால் அப்படியே நான் சொன்னது பலித்து விடும் என்று சொல்லுவார்கள். சொல்லுவார்கள், 8 நாளைக்குள்ளே நான் உன்னை இப்படியெல்லாம் செய்வேன், அந்தோனியார் கோயிலுக்கு போய் நூல் கட்டுவேன், 8 நாளைக்குள்ளே உன்னை இப்படி செய்து விடுவேன். அந்தோனியார் யாரு? சாந்தமுள்ளவர். சரி, இப்படியாக செய்யக்கூடாது என்றால் என்ன சொன்னார்? சர்ப்பங்களை எடுப்பீர்கள். சாவுக்கு ஏதுவானது என்னத்தை செய்தாலும் அது உங்களை எவன் என்னது சொன்னாலும் உங்களை சேதப்படுத்தாது. எவ்வளவுதான் உங்களை திட்டினாலும் கொட்டினாலும் செய்வினை செய்தாலும் எது செய்தாலும் பலிக்கவே பலிக்காது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், சுத்தமாக. இந்த 5 காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், அந்த தேவனுடைய ஆவி, அந்த இரத்தத்துக்கு ஊடாக நமக்கு தருகிற அதிகாரம். இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். தன்னுடைய சுய ரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்தார். அந்த தேவாதி தேவன் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்புண்டார். மாம்சத்தின் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது. அதுதான் அங்கே மாம்சத்திலே மிருக பலிகளை செலுத்த சொன்னார். ஏன்? இயேசு கிறிஸ்து வருகிறதுக்கு அடையாளமாக அந்த ரத்தம் எல்லாம் அந்த மிருகங்களுடைய ஜீவன் தான் விடப்பட்டது. அப்படி எல்லாம் செய்தார்கள். இன்றைக்கு நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நாம் இந்த பூமியிலே இருக்கிற காலத்துக்குள்ளே, இந்த கொஞ்ச காலம் இந்த பூமியிலே வாழ்ந்து மீண்டும் நாம் ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளே, ஒரு இன்டர்னல் லைஃப், அதுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமா இருந்தால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ராட்சியம் ஒன்று இருக்கிறது. அது இந்த உலகத்திலே இருக்கிறது. இப்பொழுது அந்த ராட்சியத்துக்குள்ளே நாம் பிரவேசித்த உடனே அந்த ராட்சியத்துக்குரியவர்களாக மாறுகிறோம். இதுதான் அந்த ராட்சியத்துக்குரிய காரியம். பரலோகம் இருக்கிறது. வடபுறத்து ஆராதனை கூடாரத்திலே தேவன் வீட்டிருக்கிறார். வேதத்திலே தேடி வாசித்து பாருங்கள். தேவனுடைய நகரம் அங்கே உத்தர மண்டலத்தை அவாந்திர வழியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிறார். யோபு புத்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அது உத்தர மண்டலம் என்று சொல்லுகிறார். அதே நேரத்திலே யோபு 38ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அது மிருக சீரியத்தின் கட்டுக்கள். மிருக சீரியம்